அனைவருக்கும் வணக்கம். நேத்து ஒரு பதிவு பார்த்தங்க. அதாவது பெரியாரிஸ்டுகள் தமிழக அரசுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு பகிரங்க எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதை படிக்கிறேன் கேளுங்க. அதே ஏன்டா சிரிச்சுக்கிட்டே சொல்றேன்றீங்களா? அது என்னமோ தெரியலீங்க. ஈவேராஸ்டிகள் ஏதாச்சும் கோபமா உக்கிரமா பதிவு போட்டாங்களே நம்மளுக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருது. ஆமா, கையால் ஆகாத திமுக அரசே, பக்கற்ற காவல்துறையே, சீமான் கும்பலை அடக்கி வை, முடியவில்லை என்றால் ஒதுங்கிக்கொள், பெரியார் தொண்டர்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்ட்டு. எனக்கு புரியல. ஏற்கனவே ஒரு மாசமா பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, இன்னும் என்னத்த நீங்க பார்க்க போறீங்க? என்னமோ ஒரு மாசமா இவங்க எதுவுமே செய்யாத மாதிரியும் இவங்களை பயங்கரமா அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு, வேண்டாம் போயிடாதீங்க, கண்ட்ரோல் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, ஏன் பொங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை என்னமோ அமுக்கி பிடிச்சிருக்கிற மாதிரியும், விடுங்க இன்னைக்கு நாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருக்கிற. தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம், போஸ்ட் ஓட்டுறது, அங்கங்க கூடி 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 பேசுறது, பொதுக்கூட்டம்ன்ற பேர்ல 10 பேர் கூடி பேசுறது, ஆர்ப்பாட்டங்கிற பேர்ல 4 பேர் கூடி பேசுறது, அதுக்கப்புறம் ஊடகத்துல வாய்க்கு வந்த மாதிரிலாம் அவதூறு பரப்புறது, கண்டமேனிக்கு திட்டி தீக்கிறது, அழுது தீக்கிறது, வீட்டை முற்றுகையிடுற பேர்ல 2 தடவை வந்தது. அதுக்கப்புறம் நேத்து ஈரோட்டுக்கு நாங்க நீதி கேட்க போறோம் அப்படின்ற மாதிரி அது என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு போனது, பெட்ரோல் பாம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு போனது. இதுக்கப்புறமும் உங்களுக்கு பத்துல, இதுவும் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களை இப்ப அவுத்து விட்டுறணும். சரி, அவுத்து விட்டுட்டாக்க என்ன பண்ணுவீங்க? இல்ல புரியல. நாங்க பாத்துக்கிறோம். பாருங்க, ஒரு மாசம் பாத்துட்டீங்க, அடுத்து எத்தனை நாள் பார்க்க போறீங்களா பாருங்க. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நேற்று இந்த ஈரோட்டுக்கு தாப்பேத்திக்க தோழர்கள் ஒரு தமாஸ் பண்ணிட்டு போனாங்க இல்லையா? இது சம்பந்தமாக ஒரு பதிவு. அந்த பதிவு தலைப்பு என்னன்னா, கொலைவெறியோடு ஈரோட்டுக்கு வந்த பெரியாரிஸ்டுகள் அப்படின்ட்டு ஒரு தலைப்புங்க. அந்த தலைப்புக்கு ஒரு மனுஷன் மனசாட்சியே இல்லாம கமெண்ட் போட்டிருக்காப்ல. அவனுங்க எப்பவும் காம வெறியோடு தானே வருவானுங்க, இப்ப என்ன புதுசா கொலவெறியோடு வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லி சர்க்காசம் பண்ணி வச்சிருக்காரு ஒருத்தர். ஏங்க, அதுக்குன்னு 24 மணி நேரம் ஒரே மோட்லயா இருப்பாங்க? அப்பப்போ கொலவெறியோடையும் வருவாங்க. அப்படி பெட்ரோல் பாம்பு வச்சிருக்கேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஆங்கிள்லயே அவங்கள பார்த்தா என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்கணும்னு தோணுது. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா, விசிக இன்னைக்கு முதன்மையாக கையில் எடுத்து மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டையே அசைக்கக்கூடிய அளவுல பண்ண வேண்டிய, கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேங்கை வயல் பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், வேங்கை வயல்ல அந்த பகுதியவே ஒரு தனி தீவு மாதிரி மாத்திட்டாங்க. அங்க உள்ள நுழைய முடியல, அங்க இருக்கக்கூடிய குடும்பங்களை தனிமைப்படுத்திட்டாங்க. அதே போல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு போய் கேட்கலான்னு சொல்லி விசிக சார்பிலே உள்ள போனா கூட உள்ள விடாம, அல்லது அவங்க எந்த ஒரு மீடியாவும் உள்ள விடாம, அவங்களுடைய சொந்த வெளிச்சம் டிவி கூட உள்ள விடாம இப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. தமிழ்நாடு அரசு அவர்களை பாசிச போக்கோடு நடத்துகிறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் விசிக காரங்க தான் கதறிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே சங்கத்தமிழன் ஒரு மானமுள்ள மனுஷங்க அந்த கட்சியில போறாரு. அவரால் முடிஞ்சது அங்க போய் அந்த மக்களை சந்திச்சு, அங்கிருந்து தன்னால் முடிஞ்ச தன்னுடைய செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த அரசுக்கு எதிராக தன்னுடைய குரல்கள் எழுப்பி அந்த மக்களுக்காக அவர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய வகையில் இருக்குது அவருடைய செயல்கள். இது புல்ல. ஆனா இந்த பக்கம் வன்னிக்குட்டி இதுவும் புல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, வேங்கை வயல் பத்தி எல்லாம் கவலை இல்லை, ஒரு போஸ்ட் கூட போடலைங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் கூட அந்த பிரச்சனையை சங்கத்தமிழன் அவர்கள் எப்படி பேசிட்டு இருக்கிறாரோ அந்த மாதிரி அதுல 1% கூட இந்த ஆள் பேசல. மாறாக என்ன பண்ணிருக்காருன்னா, 4-5 சில்லற பயல்களோட சேர்ந்துட்டு, யாரு இந்த கரிகாலன், இந்த சேனல்லாம் வச்சிருப்பாங்களா யூடியூப் சேனல், இந்த குரூப் கூட சேர்ந்துக்கிட்டு, நான் சீமான் அவர்களை எதிர்த்து பேச போறேன், நான் ஈவேராவுக்காக நியாயம் கேட்க போறேன் அப்படின்னு போய் நின்றுக்கிட்டு, சுபவிதான் போக வேண்டியது அந்த இடத்துல, அது தொண்டை வலி அப்படின்ற காரணத்தினால அவருக்கு சப்ஸ்டியூட் இவரு போய் நின்றுட்டு பேசிட்டு இருந்திருக்குது. அதுல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, நீ ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து சவால்லாம் விடுறாரு. உனக்கு தைரியம் இருந்தா ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு நீ பிறந்திருக்க, நீ தானே சொல்ற. உனக்கு தைரியம் இருந்தா வெடிகுண்ட காட்டு. நீ மொத்தத்துல வேங்கை வயல் பக்கம் போக மாட்டேன், இப்படியே கம்ஃபர்ட் ஜோன்லயே இங்கேயே இப்படியே ஏதாச்சும் உருட்டிக்கிட்டு போயிடணும். ஏன்னா வேங்கை வயல் பக்கம் போனா விசிகாரன்னு சொல்லிடுவாங்களே. இவருக்கு தான் எப்படி திரும்ப அவர்களை அன்னைக்கு பிரஸ் மீட்ல கேட்கும்போது, எனக்கு திமுக கார மாதிரி பேசுறீங்கன்னு சொன்னோடனே கோவம் வந்துச்சு இல்ல. அந்த மாதிரி வன்னி குட்டிக்கிட்ட ஒருவேளை வேங்க வயலுக்கு போயிட்டு ஏதாச்சும் பேசி யாராச்சும் என்னங்க விசிக காரற மாதிரி பேசுனீங்க அப்படின்னா டென்ஷன் ஆயிடுவார் வன்னி குட்டி. என்னது நான் விசிக கார மாதிரி பேசுறேன்னா எப்படி என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவர் திமுக கார மாதிரி தான் பேசணும்ல. அப்படியாக இதே வேங்க வயல் விஷயத்துக்காக அதே 4 யூடியூபர்களை கூப்பிட்டு பாரு, வாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த நடந்த பிரச்சனையை மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம், நியாயத்தை கேட்போம்னு சொல்லி அந்த சில்லற பசங்க எல்லாம் வராங்களா, அந்த கரிகாலம் கிரிகாலம் இதுங்கெல்லாம் வருதுங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாரு, வராது. அப்ப இன்னைக்கு உயிர்ப்புடன் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற ஒரு அநீதியை, ஒரு பிரச்சனையை பத்தி பேசாம செத்து போன ஈவேரா அவர்களுக்காக நீதி கேட்க இவங்க வந்திருக்காங்க. சரி வரட்டும். வந்துட்டு பேசின கருத்துக்கள் ஒண்ணு 5 பைசாக்கு உதவாத கருத்துக்களுங்க. என்னவா வன்னி குட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நல்லா பாத்துக்கங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில பேசும்போது, அதாவது ஈரோடு கிழக்கு பரப்புரையில பேசும்போது, உங்ககிட்ட இருக்கிறது வெறும் வெங்காயம், என்கிட்ட இருக்கிறது வெடிகுண்டு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் இல்லையா? இதை லிட்டரலா எடுத்துக்கிச்சு வன்னிக்குட்டி. சங்கடங்கள் இதை பாக்குற சின்ன குழந்தைக்கு கூட புரியுங்க.
உங்களுக்கே புரியும், யாருக்கு இருந்தாலும் புரியும். இது ஒரு ஒப்பீட்டு அளவுல சொன்னது. உங்ககிட்ட இருக்கிற கொள்கை வந்து ஒரு வெங்காயம் மாதிரி, வெங்காயம் தோல் மாதிரி உரிக்க ஒண்ணும் இருக்காது. என்கிட்ட இருக்கிறது வெடிகுண்டு மாதிரி, அதாவது எடுத்தா வெடிக்கும், அதாவது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உறுதியான கொள்கையை கொண்டது. இது வந்து பாக்குறவங்க எல்லாருக்கும் புரியும். அதை லிட்டரலா எடுத்துக்கிச்சு இந்த பீஸ். நானே இந்த இடத்துல வந்து நண்பர்கள் சில பேரை கண்டிக்க வேண்டியது இருக்குது. போன வருஷம் தான் ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு, வன்னியரசு அவர்கள் மனநல சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்றீங்க. அவரெல்லாம் நல்லா ஆயிட்டாரு, இப்பெல்லாம் நார்மல் ஆயிட்டாருங்க, நான் திருந்திட்டேன் சார் ஒருத்தர் டை கட்டிட்டு வருவார்ல ஒரு படத்துல வடிவேல் கிட்ட, அந்த மாதிரி இப்ப அவர் நல்லா ஆயிட்டாரு பாருங்க, நார்மலா இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனா நேத்து அந்த வன்னி குட்டி வந்து மேடையில வந்து நின்னுகிட்டு, நான் வெங்காயத்தை காட்டுறேன், நீ வெடிகுண்டை காட்டு பார்க்கலாம், நான் போய் வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து வீசுறேன், எங்க நீ வெடிகுண்டு வீசு பார்க்கலான்னு சொல்லி பேசி வச்சிருக்கு. இவங்களெல்லாம் எப்படி டீல் பண்றது? இப்ப இவங்களுக்கு வந்து வெங்காயம் வெடிகுண்டுன்னு என்ன உதாரணத்துக்காக சொன்னாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறதா, இல்ல நீ போய் வெங்காயம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறதான்னு தெரியல. அப்படி ஒருவேளை எங்க வெங்காயத்தை எடுத்து வந்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னா ஓடிடுவான், கூட இரு வர்றேன் அப்படின்னு குடுக்குன்னு ஓடி போய் இந்தா வெங்காயம் அப்படின்னு வந்து நிக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஆளு தான் வன்னிக்குட்டி. வன்னிக்குட்டி நல்லா புரிஞ்சுக்காங்க. இருந்தாலும் புரியுமோ புரியாதோ நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்றேனே. வெங்காயம் வெடிகுண்டு அப்படின்னு சொன்னது உன் கொள்கை எப்படிப்பட்டது அப்படிங்கறத சொல்றதுக்காக தான். இன்னும் கூட புரியுற மாதிரி சொல்றேனே. இப்ப நிறைய வீடியோஸ் தம்ப்நெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா திருமாவர்களுடைய உக்கிரமான முகத்தை போட்டு அனல் கக்கிய திருமா அப்படின்னு எல்லாம் போடுவாங்க. தான் பாருங்க, அனல் கக்கிய திருமா அப்படின்ட்டு. இப்ப இதை லிட்டரலா எடுத்துக்கிறதா இருந்தா எப்படி அந்த வெடிகுண்டுங்கிறத லிட்டரலா எடுத்துக்கிட்டு நான் வெங்காயம் எடுத்துன்னு வரேன் நீ வெடிகுண்டை காட்டுனீங்களா, அந்த மாதிரி இப்ப இது யாராச்சும் லிட்டரலா எடுத்துக்கிட்டு எங்க அனல் கக்கனாரு, வாயிலிருந்து எப்படியா நெருப்பு வரும், அவர் என்ன வந்து அந்த சைனீஸ் படத்துல வர அந்த டிராகனா, வாயிலிருந்து நைட்டு தின்னதுதான் வெளியே வரும் கக்கனாக்கா, நெருப்பு எப்படி அனல் எப்படி வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அவனை கேட்டானே. எனக்கு இருக்கு பயில அது ஒரு கோபமா உக்கிரமா பேசினாருங்கிறத அது வந்து மறைமுகமாக சொல்லுகிற ஒரு வார்த்தைடா அது அப்படின்ற மாதிரி நீயே சொல்லவே சொல்ல மாட்டியா? ஒரு உதாரணத்துக்கு தான் அப்படி போடுறோம் அப்படின்ட்டு. அதே போல வெடித்து கிளம்பிய, வெடிச்சா எப்படியா கிளம்ப முடியும்? போடுறாங்களா இல்லையா தலைப்பு, வெடித்து கிளம்பிய தோழர் திருமா அல்லது வெடித்து கிளம்பிய வன்னியரசுன்னு போடுறாங்கன்னா எப்படியா வெடிச்சுட்டு கிளம்ப முடியும்னு ஒருத்தன் கேட்டானா, டேய் கிறுக்காடா நீங்களாம் போகடா அந்த பக்கம் சொல்லவே சொல்ல மாட்டியா? மேடையில் தெரிக்க விட்ட வன்னியரசு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். மேடையிலேயே தெரிக்க விட்டானா, ஏன் அங்க போய் தெரிக்க விட்ட, அதுக்குன்னு தனிப்பட்ட இடம்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் சொன்னா பைத்தியம். தெரிக்க விடுறதுன்னா அப்படி கிடையாது, அப்படி பயங்கரமா பேசினாரு அப்படின்னு அர்த்தம், புரிஞ்சுக்க அப்படின்னு நீங்களே விளக்கம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? லிட்டரலான பொருள்ல அனல் கக்கிய, வெடித்து சிதறிய, தெரிக்க விட்ட அப்படிங்கறதெல்லாம் சொல்றது வந்து அது ஒரு உதாரணத்துக்கு உருவகமா சொல்றது, அந்த இன்டென்சிட்டியை காட்டுறதுக்காக சொல்றது. அந்த மாதிரிதான் உங்ககிட்ட இருக்கிற கொள்கை வெங்காயம், எங்க கிட்ட இருக்கிற கொள்கை வெடிகுண்டு அப்படின்னு சொன்னது. இதை லிட்டரலா எடுத்துக்கிட்டு நான் வெங்காயத்தை காட்டுறேன் நீ வெடிகுண்டை காட்டு அப்படின்னு பேசுறது இன்னும் வன்னியரசு அவர்கள் குணமாகவில்லை அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் போல நமக்கு தோண ஆரம்பிக்குது. இதே மாதிரி லிட்டரலா எடுத்துக்கிட்டு தான் அந்த ஈவேரா கும்பல் வந்தது. எங்க வெடிகுண்டு வச்சிருக்காங்களாமே, நாங்க பாரு பெட்ரோல் குண்டு வச்சிருக்கோம் காட்டுட்டுமா அப்படின்ட்டு. என்னையா உங்களுக்கு எல்லாம் அறிவு போதிச்சாங்க, என்னையா உங்களுக்கு எல்லாம் பகுத்தறிவு போதிச்சாங்க? மானமும் அறிவும் மாந்தருக்கு அழகு அப்படின்னு சொல்லி ஈவேரா சொன்னாருன்னு சொன்ன, கொஞ்சமாச்சும் அதுல அறிவுல துளி அறிவு இருந்தா எங்க வெடிகுண்டை காட்டுன்னு சொல்லி எல்லாம் கிளம்புவீங்களா? இதுல பேசும்போது அப்படியே நான் பாயிண்ட பிடிச்சி கேட்கறேன்ற பேர்ல வன்னிக்குட்டி சொல்லுது. எது கனிமொழி அவர்களை பற்றி சீமான் அவர்கள் என்ன பேசுகிறார், எப்படி தூத்துக்குடியில போய் நீங்க போட்டி போடுறீங்க, அப்ப சாதி ஓட்டுக்காக தான் அங்க போய் போட்டி போடுறீங்க, உங்களுடைய கவர் பிக்சர்ல வந்து எதுக்காக பண மரத்தை வைக்கிறீங்க, எப்படி நீங்க முதல்ல நாடாரா இருக்க முடியும்? அது அப்ப ஸ்டாலின் அவர்களும் அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய மு க அழகிரி அவர்களும் இவங்கெல்லாம் வந்து எப்படி அதே சமூகத்தை சார்ந்தவங்களா, எப்படிங்க ஒருத்தருக்கு ரெண்டு சமூகம் இருக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு. எல்லார் மத்தியிலுமே இது ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வியாக பார்க்கப்பட்டுச்சு. எல்லாருமே இதை அப்ரிசியேட் பண்ணாங்க. ஐயோ இவ்வளவு துணிச்சலெல்லாம் யாரும் கேட்க முடியாதியா அப்படின்ட்டு. அவர் சொல்ல வந்த இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து சமூக நீதி அது இதுன்னு பேசக்கூடிய இந்த கும்பல், பேருக்கு பின்னாடி சாதி போடக்கூடாது, சாதியை ஒழிக்கணும்லாம் பேசிக்கிட்டு கரெக்டா நீங்க ஒரு சாதின்னு சொல்லி உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு அந்த சாதியை சார்ந்தவர்களை அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் போயிட்டு நீங்க கேண்டிடேட்டா நின்று ஜெயிச்சு நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு போறீங்களே, இதுதான் நீங்க சாதியை ஒழிச்சதான்றது தான் அவர் கேட்க வந்தது. அதை எடுத்துக்கிட்டு என்ன அறிவு சீமானுக்கு, அது எப்படி ரெண்டு சாதி இருக்க முடியும்னு சொல்லி கேக்குறீங்க? கனிமொழி அவர்களை பார்த்து அவர் கேட்கிறார், நீங்க எதுக்கு வந்து தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க, ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி எப்படி இருக்க முடியும் அவர் கேட்கிறார். பிரபாகரன் அவர்கள் ஒரு சமூகம், அவருடைய மனைவி ஒரு சமூகம், அப்ப அவருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு என்ன ரெண்டு சாதியா அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்துல தேசிய தலைவர் இழுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்குது. தேவையில்லாம சீமான் அவர்களை சீன்றான் அப்படின்ற பேர்ல தேசிய தலைவரையும் புலிகளையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நீ பேசிட்டே இரு, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லிப்பாங்க. அடுத்ததாக இன்னொரு பாயிண்ட் சொல்றாருங்க, இந்த இடம் தான் ஹைலைட்டான இடம். அதாவது கலைஞர் குடும்பத்தை பத்தி சீமான் பேசி விட்டார். கலைஞர் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள யாரும் பொங்கல, இவர் பொங்கிட்டாரு. யாரு? வன்னி. அதாவது கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் சாதியை ஒழித்த குடும்பம், சமூக நீதியை போற்றிய குடும்பம், அந்த குடும்பத்தை பத்தி பேசுறாருங்க சீமான் அப்படின்ற மாதிரி கோவம் வருது வன்னி குட்டிக்கு.
கலைஞர் போன்ற குடும்பம் இன்றைக்கு சாதி ஒழிப்பை முன்னிறுத்தியதால் தான், சாதி ஒழிப்பு அரசியலை முன்னிறுத்தியதால் சாதி மறுப்பு திருமணங்களை முன்மாதிரியாக நின்று அந்த குடும்பமே செய்தது. உங்களையெல்லாம் கேட்கறேன், இல்ல நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். வன்னிக்குட்டி, உங்களை வந்து நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டதே ஐயா கருணாநிதி தான்ட்டு இதே வாய் தான், இந்த வன்னி வாய் தான் பேசிச்சா இல்லையா? பேசிட்டு அதுக்கு விளக்கம் என்ன சொல்லுச்சு? இப்ப நான் கேட்கறேனே, நீங்கள் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னா அதுக்கு ஒரு பொருள், நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னா அதுக்கு என்ன பொருள்? அப்ப நீங்கெல்லாம் சொல்லி உங்களை அவர் என்னவா சொல்ல விரும்புறாரு? சொன்னது கருணாநிதி தான், நீங்க தான் சொல்றீங்க. அப்படின்னும் போது என்ன பார்வையில பார்த்தாருன்னு நீங்களே அதுக்கு விளக்கமும் சொல்றீங்க. அதாவது எப்படி ஒரு பொது குளத்துல குளிக்க கூடாதோ, எப்படி வந்து ஒரு பொதுவான இடத்துல வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி தான் நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் சொல்றாரு அப்படின்னே வன்னிக்குட்டி பதிவு பண்ணிட்டு, அந்த குடும்பத்தை உங்களுக்காக குரல் கொடுத்த அண்ணன் சீமான் அவர்கள், என் தம்பி வன்னி அரசை பார்த்து இப்படி கேட்டிருக்காங்க, இவங்களை அங்க சாதியை ஒழிச்சாங்கன்னு அண்ணன் சீமான் அவர்கள் எத்தனையோ தடவை உங்களுக்காகவே பேசியிருக்காரு. ஆனா கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் சாதியை ஒழித்த குடும்பம், கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் சமூக நீதியை காத்த குடும்பம், அந்த குடும்பத்தை பத்தி சீமான் பேசலாமான்னு சொல்லி உனக்கு கோபம் வருதுன்னா அது என்ன மாதிரியான கோபம்? என்ன மானங்கட்ட கோபமா இருக்குது அப்படின்ற கேள்வி வருமா வராதா? வேங்கை வயல்ல நடக்கிறது அநீதி, பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே குற்றம் சாட்டுறது தப்பு அப்படின்னு சொல்லி விசிக தரப்புல தோழர் திருமாவளவன் அவர்கள் சொன்னதுக்கு நீங்க இன்னைக்கு தாங்கி முட்டு கொடுத்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற இந்த பெரியாரிஸ்டுகள் சொன்னது என்ன தெரியுமா? இந்த நீல சங்கிகள் தான் இருக்கிறதுலே மோசமான ஜாதி வெறியர்கள், இவங்க கிட்ட தான் முதல்ல சமுதாயத்தை காப்பாற்றணும் சொன்னது யாரு? இந்த திராவிட கும்பல். நீல சங்கிகள் யார சொல்றாங்க? உங்களை தான் சொல்றாங்க. தோழர் திருமாவளவன் அவர்களையும் அம்பேத்கரியவாதிகளையும் வேங்கை வயல்ல நடந்தது அநீதின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய உங்களைத்தான் நீல சங்கி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கும்பல் மட்டும்தான் பேசிச்சானா? இல்ல, அது போக வீரமணி, யாரு? திராவிடர் கழகத்துடைய தலைவரா இருக்கக்கூடிய வீரமணி சொல்றாரு, ஒரு குளிர்காயாதீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு அற்பத்தனமான அரசியல் பண்ணி நீங்க அரசியல் குளிர்காயாதீங்கன்னு சொல்லி தோழர் திருமாவளவன் அவர்களை அசிங்கப்படுத்துறாரு. யாரு? வீரமணி. இந்த திராவிடத்துக்காக, இந்த பெரியாருக்காக, இந்த பெரியாரிஸ்ட் கும்பலுக்காக மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை நீ கேவலப்படுத்திட்டு இருக்கிற. ஆனா அதே அண்ணன் சீமான் அவர்கள் தான் யாரை சாதி வெறியன் அப்படின்னு சொல்றியோ அந்த சீமான் அண்ணன் தான் அங்க வேங்கை வயல்ல நடந்தது அநீதி, பாதிக்கப்பட்ட மக்கள் மேல இப்படி பழிய போறது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி அறிக்கை விட்டாரு. இப்படி அறிக்கை விட்ட சுபையோ அல்லது குளத்தூர் மணியோ அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த கருஞ்சட்டை கும்பல் எவனாச்சும் அதை பேசினாங்களா, வந்து நின்னாங்களா உங்களுக்காக அப்படின்றது எவனா ஒருத்தனையாச்சும் நீங்க காட்ட முடியுமா? முதல்ல சீமான திட்டத்துக்காக ஒரு மீட்டிங் போட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கூட வந்து நின்று ஊடக உதவியெல்லாம் பண்ணிச்சுல ஒரு கும்பல், நேற்று போய் பேசுனீங்களா அந்த மீட்டிங்? அதே மாதிரி வேங்கை வயலுக்காக நாங்க ஒரு மீட்டிங் போடுறோம், இவங்கெல்லாம் வாங்க போராடுவோம், கேள்வி கேட்போம்னு சொல்லி கூப்பிட்டு பாரு. ஒருத்தன் வந்துட்டான்னா அதே யூடியூபருங்க, அதே கும்பலுங்க, அதே திமுகவுடைய பின்புலத்துல, அதே ஊடக பின்புலத்துல வந்து வேங்கை வயலுக்காக நாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டு பேச போறோம் அப்படின்னு மட்டும் கேட்டு பாரு, கொடுத்துட்டாங்கன்னா சரி. இதுல இன்னொரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு அண்ணன் சீமான் அவர்கள் மேல வன்னியரசு அவர்கள் வைக்கிறார். அதாவது தந்தை பெரியார் ஈவேரா அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிராக திருப்பறதுக்காக பயன்படுத்துறாராம். எப்படி அப்படின்னா, ஈவேராவா முத்துராமலிங்க தேவரா, ஈவேராவா வள்ளலாரா, ஈவேராவா அல்லது வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்களா அப்படின்னு சொல்லி பாரதியாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது மூலமாக இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற சமூகங்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை பட்டியல் சமூகத்துக்கு எதிராக திருப்புறத்துக்கான அரசியலை தான் சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறார். இது நுட்பமா விளங்கிக்கணும்ட்டு. சிகிச்சையே இன்னும் முடியல, அதுக்குள்ள நுட்பமா விளங்குறது எப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன். நீ ஏன் அவர் வந்து ஈவேராவா முத்துராமலிங்க தேவரா, ஈவேராவா வஉசியா, ஈவேராவா வள்ளலாரா அப்படின்னு மட்டும் தான் ஒப்பிட்டு கேட்டாரா? ஈவேராவா தாத்தா ரெட்டமலை சீனிவாசனா, ஈவேராவா அயோத்திதாச பண்டிதரா, ஈவேராவா அம்பேத்கரான்னு கேட்டதால உங்க காதுல உழுவே இல்லை. இப்ப இவங்கெல்லாம் யாரு? இவங்களை யாருக்காக எதிராக நிறுத்துறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இவங்களை கேள்வி கேட்டாரு? உன் வசதிக்கு எடுத்துக்க வேண்டியது முத்துராமலிங்க தேவர், அதே போல வந்து வஉசி, அதே போல வள்ளலார், இவர்களை நீ சாதிய அடையாளங்களாக பார்க்கிற உன்னுடைய சாதிய மனப்பான்மை இந்த இடத்துல வெளிப்படுது. அவர் தமிழர்களாக, தமிழிய அடையாளங்களாக அவர் பார்க்கிறார். அதனாலதான் அவங்களையும் சொல்றாரு, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன்ல இருந்து அதே போல அயோத்திதாச பண்டிதர்களையும் எல்லாரையுமே சொல்றாரு. ஆனா நீ இந்த மூணோட நிறுத்திக்கிட்டு காது அடைச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த மூணை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க 3 பேரும் 3 சாதி அடையாளங்கள், இந்த 3 சாதியை சார்ந்தவர்களை வந்து அவர் வந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிராக திருப்பறதுக்காக ஈவேராவா அவங்களான்னு சொல்லி சீமான் கேட்க அப்படின்னு பேசுறது மூலமாக உன்னுடைய மனதிற்குள் புதைந்திருக்கிற சாதிய வன்மம் தான் வெளிப்படுது. வன்னிக்குட்டி, கவனமா பார்த்து பேசணும். இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, விசிகாவில் இருக்கக்கூடிய உண்மையிலேயே உணர்வு உள்ள, மானம் உள்ள சிறுத்தைகள் வந்து அங்க வேங்கை வயல் விஷயத்துக்காக குரல் கொடுத்துக்கிட்டு போராடிட்டு அங்க போயிட்டு அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நீர்த்து போக வைப்பதற்காக, அதை திசை திருப்பதற்காக இந்த வன்னி வந்து இந்த 4 யூடியூப் சில்லறைகளை சேர்த்துக்கிட்டு போயிட்டு இப்படி பேசிட்டு இருக்குதுன்னு தான் நான் பாக்குறேன். நேரடியாக நான் அதுல குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த லட்சணத்துல நான் வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து காட்டுறேன், நீ வெடிகுண்டு காட்டுறியா அப்படின்னு மேடையில் நின்றுக்கிட்டு சவடால். சரி, போய் வெங்காயத்தை எடுத்துட்டு வா,
போய் வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து காட்டுங்க தோழர், அடுத்த முறை பேசும்போது போய் வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து இவங்ககிட்ட வெங்காயங்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு கடங்க. வேற என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.